அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நம் ஆண்டவர் இயேசுவில் பிரியமான நபர்களே, இன்று மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாள். ஆகவே இந்த ஒரு நாள் முழுவதுமாய் நம்மை படைத்த ஆண்டவரை, நம்மை மீட்ட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு நாள் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் குடும்பங்களிலும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக மாறும்படியாக உங்களை வாழ்த்துகின்றோம். அப்போ இந்த ஒரு நாள் முழுவதுமாய் நற்கருணை ஆண்டவரை நாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தவிருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு காலை வேளையில் இந்த நற்கருணை ஆண்டவரை குறித்து, இந்த நற்கருணை நமக்கு கூறக்கூடிய பாடங்களை குறித்து நாம் மிகவும் சுருக்கமாக எளிமையாக நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நற்கருணை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு 3 காரியங்களை சொல்லுவார்கள். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் எழுதிய சாக்ரமெண்டம் காரிதாத்திஸ், அன்பின் திருவிரட் சாதனம் என்ற ஒரு மடலிலே இந்த நற்கருணை குறித்து பேசுகின்ற பொழுது அவர் 3 வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார். இந்த நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். இரண்டாவது, இந்த நற்கருணை என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். மூன்றாவது, இந்த நற்கருணை என்பது வாழப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். A mystery to be believed, a mystery to be celebrated, and a mystery to be lived. ஆகவே இந்த நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது வசிக்கிற வார்த்தைகளை சொல்லி முடித்த பிறகு குருவானவர் சொல்லுவார், இது விசுவாசத்தின் மறைபொருள், அது நம்பப்பட வேண்டும். இந்த நற்கருணையில் ஆண்டவர் இயேசு மெய்யான விதத்தில் இருக்கிறார், அல்ல சந்தேகமே கிடையாது. அப்படித்தானே? ஒருவேளை அந்த வடிவம் மாறியிருந்தாலும் ஆள் மாறவில்லை. அப்ப நற்கருணையில வடிவம் மாறி இருக்கிறது, ஆண்டவருடைய வடிவம் மாறி இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் மாறவில்லை, ஆள் மாறவில்லை. அந்த ஒரு உண்மையினை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்ப வடிவம் மாறி இருக்கிறதே தவிர ஆள் மாறவில்லை. அவர் வடிவம் மாறி இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் உங்களை போல என்னை போல ஒரு மனிதனாக இருந்தார். அப்ப அதற்கு முன்னதாக யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1 வசனத்தின்படி ஆண்டவர் இறை வார்த்தை வடிவில் இருந்தார். அவ்வளவுதான். வார்த்தை வடிவம், மனித வடிவம், இந்த நற்கருணை வடிவம். வடிவம் மாறி இருக்கிறது, ஆனால் மாறவில்லை. அதே ஆண்டவர் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மனித வடிவில் இருந்த அதே ஆண்டவர் தான், அதற்கு முன்னதாக இறைவாக்கு வடிவில் இருந்த அதே ஆண்டவர் தான் எந்த ஒரு நாளில் நற்கருணை வடிவிலே அவர் நமத்திலே உயிருள்ள விதத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். அப்ப வடிவம் மாறி இருக்கிறதே தவிர ஆள் மாறவே இல்லை. அப்ப நற்கருணையில் ஆண்டவர் இயேசு மெய்யான விதத்தில் இருக்கிறார். எப்படி நம்புவது? அப்ப இயேசுவின் வார்த்தைகளை நம்பக்கூடிய எந்த ஒரு நபரும் இந்த நற்கருணை பிரசன்னத்தை நம்பியே ஆக வேண்டும். கடைசி ராவுணவில் ஆண்டவர் அப்பத்தை எடுத்து சொன்னார், இது என் உடல் அப்படின்னு சொன்னார். இது என் உடல். அப்ப ஆண்டவர் ஒரு விளையாடுறாரா இல்லை போய் சொன்னாரா? அப்படிதானே? அவருடைய உடம்பு இங்கே இருக்குது, அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் அப்பத்தை எடுத்து சொல்லுகிறார், இது என் உடல். இயேசுவின் வார்த்தைகளை நம்பக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த நற்கருணையில் ஆண்டவர் இருப்பதை நம்பியே ஆக வேண்டும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த 5 பைசாவுக்கு அப்பம் நல்ல கலராக நல்ல இனிப்பாக டேஸ்டாக இருக்கும். அந்த 5 பைசா அப்பத்தை வாங்கி நாங்கள் என்ன செய்வோம்? பூசை வச்சு விளையாடுவோம். அந்த நேரத்தில், விளையாட்டு நேரத்தில் இந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல் அப்படிம்போம். அது விளையாட்டு, அது விளையாட்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அப்பத்திலே ஆண்டவர் இயேசுவின் உடல் மெய்யான விதத்தில் பிரசன்னமாகிறது. அப்போ கடவுளின் வார்த்தையை நம்பக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த நற்கருணை ஆண்டவரை நம்பியே ஆக வேண்டும். அடுத்ததாக, கடவுளின் வல்லமையை நம்பக்கூடிய எந்த ஒரு நபரும் இந்த நற்கருணை மாற்றப்படுவதை நம்பியாக வேண்டும். லூக்கா நற்செய்தி 1:37 சொல்லுகிறது, ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமில்லை. கானாவூரில் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றிய ஆண்டவர் இந்த நற்கருணை பலியிலே வெறும் அப்பத்தையும் வெறும் ரசத்தையும் தன் ஆண்டவரின் உடலாக இரத்தமாக மாற்றுகிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது.
அதைத்தான் ஒவ்வொரு திருப்பலியில் ஆண்டவர் செய்து வருகிறார். வெறும் அப்பத்தை இயேசுவின் உடலாக, வெறும் ரசத்தை இயேசுவின் இரத்தமாக மாற்றுகிறார். அது அவருடைய வல்லமை, அது அவருடைய வல்லமை. அப்ப ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையை நம்பக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த நற்கருணையில் ஆண்டவர் இருப்பதை நம்பியாக வேண்டும். இது விசுவாசத்தின் மறைபொருள். இரண்டாவது பாருங்க, இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். இந்த நற்கருணை விருந்து என்பது ஒரு கொண்டாட்டம். இது குடும்பம் குடும்பமாக, குழுமம் குழுமமாக நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய ஒரு கொண்டாட்டம். பாருங்க, 18வது 19வது நூற்றாண்டிலே வாழ்ந்த நற்கருணையின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படக்கூடிய பீட்டர் ஜூலியன், அவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். பீட்டர் ஜூலியன் என்ற ஒரு சிறுவன் 5 வயது சிறுவனாக இருந்த பொழுது அவர் திடீர்னு வீட்டில் காணாமல் போயிடுறார். வீட்டில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் தேடுறாங்க, ஊர் பூரா பல வயசு தேடினாங்க, எங்கே போனான்? சின்ன பையன், 5 வயசு பையன் வீட்டில் காணலை அப்படின்னா எவ்வளவு பதட்டம். எல்லாம் சொந்தக்காரங்க வீடு எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக கோயிலில் போய் பார்க்குறாங்க. அந்த 5 வயது நிரம்பிய அந்த சிறுவன் அந்த ஆலயத்தில் இருந்த நற்கருணை பேழைக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று அந்த நற்கருணை பேழையில் அப்படியே காதுகளை வச்சு அப்படியே இருந்தாராம். அப்பா அம்மா பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். அவர்கிட்ட கேட்டாங்களே, என்ன பண்ணுறா தம்பி இங்கே அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த 5 வயது சிறுவன் சொன்னாராம், நான் ஆண்டவர் இயேசு சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறேன். அந்த நற்கருணை பேழையில் காதுகளை வைத்து கொண்டு 5 வயது சிறுவன் சொன்னான், நான் ஆண்டவர் இயேசுவிடம் பேசி கொண்டிருக்கிறேன், அவர் பேசுவதை நான் கேட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னாராம். அப்போ பாருங்க, 5 வயது சிறுவனுக்கு எவ்வளவு ஆர்வம், ஆண்டவரை குறித்து ஆண்டவரை தேடும்படியான ஒரு ஆர்வம். அப்போ இந்த நற்கருணை என்பது ஒரு கொண்டாட்டம். இது என்ன செய்யணும்? நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தேடி வர வேண்டும். இந்த கொண்டாட்டத்தில் இந்த ஆண்டவரை நாம் எப்படி வாங்குகிறோம் அது பாருங்க. அது கூட சில நேரங்களில் வேடிக்கையாக வேதனையாக கூட இருக்கும். கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட சில நபர்கள் என்ன செய்வாங்க, நம்ம என்ன செய்கிறோம், அந்த நாட்களில் பயபக்தியை நாக்கில் வாங்கினாங்க, நாவில் வாங்கினாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அப்போ இந்த நாட்களில் கரங்களில் கொடுக்கப்படுது. சரி, கரங்களில் கொடுக்கப்படுதுன்னு அற்புதமான விதத்தில் அந்த 2 கரங்களை இப்படி வைத்து வாங்கினா அது உத்தமம். என்ன சில நேரங்களில் சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஒருவேளை சிட்டியிலிருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்கள் எப்படின்னா, கிறிஸ்துவின் திருவுடல் எப்படின்னா இந்த காக்கா பிடுங்குற மாதிரி இந்த 2 விரலை வச்சு பிடிக்கிட்டு போவாங்க. என்ன ஒரு பக்தின்னு தெரியலை. அப்போ கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னா நல்ல கரங்களில் வாங்குவது ஒரு நல்லது தான். அப்போ பயபக்தியோடு இந்த நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க வேண்டும். பாருங்க, இந்த கடற்கரை பகுதிகளில், நம்முடைய பகுதிகளில் கிறிஸ்தவ மதத்தை, கிறிஸ்தவை அறிவித்த புனித பிரான்சிஸ் சவேரியார் வாழ்க்கையில் அவர் குருவானவராகிய திருப்பலி நிறைவேற்றி இந்த மக்களுக்கு நற்கருணை கொடுக்கும் பொழுது அவர் முழந்தால் படியிட்டு கொடுப்பாராம். சாமியார் அவர் என்ன பண்ணுவார், முழந்தால் போட்டு தான் இறை மக்களுக்கு நற்கருணை வழங்குவாராம். இன்னைக்கு நம்மளாம் நற்கருணை வாங்குகிறோம். எப்படி வாங்கணும், எந்த ஒரு உடல் மனநிலையோடு நம்ம வாங்குகிறோம். அப்போ இந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொண்டாட்டம். கடைசியாக இது வாழப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த நற்கருணை விருந்திலே நற்கருணை ஆண்டவரை வாங்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நற்கருணை ஆண்டவராக வாழ வேண்டும், நற்கருணை ஆண்டவராக மாற வேண்டும். அதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 பவுல் அழகாய் சொல்லுவார், இனி வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அப்ப நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கிறிஸ்துவாய் மாற வேண்டும். அதுதான் இந்த ஒரு நாள் ஆண்டவர் விரும்பக்கூடிய அற்புதமான ஒரு காரியம். அப்ப கிறிஸ்துவை வாங்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கிறிஸ்துவின் நற்பண்புகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 2:10 பவுல் சொல்லுவார், நன்மைகள் செய்வதற்காகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். நன்மைகள் செய்வதற்காக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முடிந்தவரை நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நற்பண்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அதைத்தான் இந்த ஒரு நாளில் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த மனநிலையோடு பங்கெடுக்க வேண்டும். ஆண்டவரை நாம் உட்கொள்ளவிருக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தவிருக்கிறோம். அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்வின் மையமாக, என்னுடைய வாழ்வின் முழுமையாக அவர் மாற வேண்டும். அதைத்தான் நம்முடைய புனிதையின் வாழ்க்கையில் பார்க்கலாம். அப்போ நம்முடைய புனிதையின் வாழ்க்கையில் நம் ஆண்டவர் தான் எல்லாம். He is everything to me. அவர் தான் என் வாழ்க்கையில் எல்லாம். என் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் தான். அந்த ஒரு உணர்வு இருக்கணும். என் வாழ்க்கையில் செல்வமும் ஆண்டவர் தான், என் வாழ்க்கையில் செல்லமும் ஆண்டவர் தான். அந்த ஒரு நிலையோட ஒவ்வொரு திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.